அண்ணனோட புகைப்படத்தையும் தேசிய தலைவரோட புகைப்படத்தையும் ஒன்னா இணைச்சு நான் எடிட் பண்ணும்போது அன்றைக்கு இருந்த போட்டோஷாப் தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு தான் நான் அதை செஞ்சேன். அப்ப அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் ஷேடோ வச்சேன், தேசிய தலைவருக்கு வைக்கல அப்படிங்கிறாரு. மாட்னியானா பம்பர கட்ட மண்டையா அப்படிங்கிற மாதிரி நீங்களே போய் இந்த காணொலியை அப்படியே நிறுத்திட்டு நீங்களே போய் கூகுள் இணையதளத்துல தேடி பாருங்க. அண்ணன் சீமான் அவர்கள் தேசிய தலைவரோட எடுத்துக்கொண்ட எல்லா புகைப்படத்திலும் தேசிய தலைவருக்கும் தெளிவா நிழல் இருக்கும். உனக்கு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்த பெரிய மனுஷனுக்கு சரியா கண்ணு தெரியல, அதனால அந்த புகைப்படத்துல இருக்கிற நிழல் அவருடைய கண்ணுக்கு தெரியாம போனதுனால இப்படி எல்லாம் எழுதி கொடுத்தாரு. அதை அச்சு பேசகாம அப்படியே படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கிற. அதானே என்னுடைய நினைவு சரியா இருந்தா அண்ணன் வந்து நம்முடைய நாட்டுக்கு போனது 2008 மார்ச் மாசம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, 2007 ஆண்டோட இறுதி அப்படிங்கிறாரு. 2007ல அண்ணன் அங்க போவே இல்லை. அப்புறம் சந்தேகப்பட்டுட்டு ஐயோ தப்பா சொல்லிட்டோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2008 ஆண்டோட இறுதியா கூட இருக்கலாம். 2008 ஆண்டோட இறுதியில போர் தீவிரமடையுது. அண்ணன் வந்து தொடர்ச்சியா போராட்ட களங்கள்ல ஈடுபட்டு அதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தாரு. போராட்டம் கைது போராட்டம் கைது இப்படின்னு தான் அவருடைய வாழ்க்கை நிலை அன்றைக்கு இருந்துச்சு. இதுல நீ எந்த சந்துல உட்காந்துக்கிட்டு இந்த புகைப்படத்தை எடிட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்த? அண்ணன் எப்ப அங்க போனாருன்னு தெரியல, எத்தனை புகைப்படம் எடுத்தாருன்னு தெரியல, எதுவுமே தெரியாம எவனோ எழுதி கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வேணும்னாலும் பேசுவ. அது சரி, உன்னோட பயாஸ்கோப் படத்துக்கு இப்ப இந்த திராவிட சில்லறைங்க தானே விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களோட அந்த விளம்பரத்துக்கு ஆசைப்பட்டு நீ இப்படி எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆமா, மனசாட்சியோட பேசணும். இப்படி ஒரு மனசாட்சி இருக்கு தெரியுமா? இங்க கைய வச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு பேசணும். நீங்க உங்களோட பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுவதற்கு தன்னுடைய அலுவலகத்தில் இடம் கொடுத்த ஐயா ஷாகுல் அமீத் அவர்களை உண்மையாக நேசித்தவர், அவருடைய உண்மையான நண்பர் அப்படின்னா உங்களோட மனசாட்சி மேல கைய வச்சு சொல்லுங்க. இது எல்லாம் பொய்யா? உங்களுக்கு தெரியாது அண்ணன் எந்த காலகட்டத்தில் அங்க போனாரு, எப்ப அங்கிருந்து வந்தாரு, அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத முதல்ல யார்கிட்ட சொன்னாரு? உங்ககிட்டயும் மாமா ஷாகுல் அமீத் அவர்கள் கிட்டையும் தான் சொன்னார். உங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு தான் சொன்னார். இந்த காணொலியை நீங்க முழுசா பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய புது வலையொலியான நெற்றிக்கண்ணுக்கு வந்து பாருங்க. காணொலியோட இணைப்பை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். அந்த சேனலோட இணைப்பையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். அங்க வாங்க, இந்த காணொலியை முழுசா பாருங்க. இந்த கருத்துக்களை நம்முடைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம்.